சென்னைக்கு அருகே கரையை கடக்கும் வர்தா புயலின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் பாலச்சந்திரனுடன் நமது செய்தியாளர் தேவா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதிவேகமான புயல் ஒன்று சென்னையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக சென்னையில் உள்ள மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் திரு பாலச்சந்தர் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார். தற்பொழுது இந்த வார்தா என்கிற புயல் உருவாகி இருக்குது. அது தற்பொழுது சென்னை நோக்கி வருவதாக ஏற்கனவே வந்து தெரிவித்திருந்தார்கள். தற்போது அதனுடைய நிலை என்ன சார்? அதாவது வரத் என்ற புயல் அதிதீவிர புயலாக இருக்குது. இந்த அதிதீவிர புயலானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சென்னைக்கு கிழக்கே சுமார் 180 கிலோமீட்டர் தூரத்தில் இன்றைக்கி காலையில் அதிகாலையில் இருக்குது. 2:30 மணி நிலவரப்படி இருக்குது. அது கடந்த 6 மணி நேரத்தை பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க 6 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 11 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துட்டு இருந்திருக்கு. இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து இன்று மதியம் சென்னை அருகே கரையை கடக்கக்கூடும் என்பது இப்பொழுது கணிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதனுடைய நிலை நகரும் பாதை எல்லாம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. நேற்று இதனால் நம்ம பார்த்துருக்கீங்கன்னா ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, நேற்று இரவிலிருந்தே மழை துவங்கியுள்ளது. வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா மற்றும் புதுவையில் நிறைய இடங்களில் மழை துவங்கியுள்ளது. அடுத்து இந்த மழையான படிப்படியாக அதிகரிக்கும். பிறகு காற்று பலமாக வீசுகிறது. தொடர்ந்து இந்த காற்றினுடைய வேகமும் அதிகரிக்கும். தற்போதைய நிலை எப்படி பார்த்தீங்கன்னா நிலவரப்படி அடுத்து ஒரு 36 மணி நேரத்திற்கு பார்த்தீங்கன்னா வட தமிழகம் புதுவை ஆகிய இடங்களில் அநேக இடங்களில் பரவலாக மழை பெய்யும். அதில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்யும். ஓரிரு இடங்களில் மிகவும் பலத்த மழை பெய்யக்கூடும். இதுதான் நிலை, இப்போ இருக்கிற நிலை. அதாவது இந்த புயலுடைய நகர்வானது சற்று மாறி வருகிறது. இதனுடைய மாற்றம் தொடர்ந்து அதிகரிக்குமா அல்லது இதே வேகத்தில் இதே போன்றே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும்? அது எந்த விதமான மாற்றத்தையும் எதுவும் சொல்லப்படவில்லை. முதல்ல எந்த புயல் என்ற மாற்றம் வரவில்லை. தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய நிலை நகரம் பாதி அவ்வப்பொழுது தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது தொடர்ந்து இந்த வடகிழக்கு பருவமழை போதிய அளவில் இல்லை என்று விவசாயிகளும் மற்றவரும் தெரிவித்திருக்கிற நிலையில் தற்பொழுது இந்த புயல் வந்திருக்கிறது. இந்த புயலின் காரணமாக மழை பெய்து வருகிறது. இது போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது வடகிழக்கு பருவமழை நமக்கு ஆரம்பித்த பொழுது ஒரு தளர்வான நிலை இருந்திருந்தது. தற்பொழுது இந்த மழை வந்திருக்கிறது. இதனால் மழை கிடைக்கும். ஆனால் எந்த அளவிற்கு இது பருவமழைக்கு உதவும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.